இருக்கிற குறைகள் இதை நாம் சரியான முறையில் நம்ம கண்காணித்து பராமரித்து அந்த பிள்ளைகளை நல்ல நிலைக்கு வளர வைக்கிறதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துட்டு பராமரிக்கிறோம். அந்த இடத்துல நமக்கு இந்த ஒரு பையனை நான் சேர்த்து ஒரு 3 மாதங்கள் ஆகுது, 4 மாதம் ஆகிடுச்சு. இந்த 4 மாதங்களை என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறது வந்து, முதல்ல நம்ம பள்ளியில் ஒரு தாய்மை உணர்ந்த போது நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க முழுமையான ஒரு பராமரிப்பு கல்வி கொடுக்கிறது அவங்க செய்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது பையன் குழந்தை என்ன சொல்கிறேன், அவனே சொல்லுவேன், டச் யுவர் ஹெட், டச் யுவர் ஐஸ், டச் யுவர் நோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது நான் இத்தனை நாள் சொல்லலை, இங்கே வந்த உடனே அது எந்த அளவுக்கு அது குழந்தை டீச்சர்ஸ் டே ப்ராசம் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறதே தெரியல. நான் பயங்கர ஒரு எமோஷன் பர்சன். இதுக்கு முன்னாடி என் பாப்பா ப்ளே குரூப் வந்து வேறு ஸ்கூல் போயிட்டு இருந்தா, ஸ்கூலே போக மாட்டா, அழுதுவா, சுத்தமாக எதுவுமே பண்ண மாட்டா. ஆனால் எனக்கு இங்கே விட ஆரம்பித்த பிறகு ப்ளாசம் ஜாயின் பண்ண பிறகு உண்மையிலே வீட்டில் நாங்கள் எப்படி பேம்பர் பண்ணுவோமோ அப்படி இருப்பா. கொஞ்சம் நேரம் லேட் ஆனால் கூட அவங்க பையில் மேனேஜ் பண்ணிப்பா, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு தைரியமாக விடுற அளவுக்கு அவ்வளோவே இன்ட்ரெஸ்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு ஒரு நாள் கூட இது வரைக்கும் நான் ஸ்கூலுக்கு போகலாமா நான் டே 1லேருந்து சொன்னதே கிடையாது. ஆனால் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இவங்க எப்படி பேசுகிறாங்க, நிறைய தடவை இங்கேயே வந்து பேசும்போது ஸ்வேதா மேம் அவங்க இன்னொரு மேம் ரிசீவ் பண்ணும்போது நான் அவ்வளோ அழகாக கவனிச்சிருக்கேன். அது எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ டீச்சர்ஸ் ஒர்க் வந்து இவ்வளோ வந்து ஒரு ரொம்ப உண்மையில ஆத்மார்த்தமாக வந்து இருக்கு, இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நெக்ஸ்ட் என் பையனுக்கு 1.5 years தான் ஆகுது. சீக்கிரம் அவனை ப்ளே குரூப் ஜாயின் பண்ணும், வைக்கணும், கிளாஸ் ரூமில் போடணும் நான் அவர்கிட்ட डिस्कस பண்ணிட்டு இருக்கேं. अच्छा बोलने आता है उसको, तो कुछ भी एक्टिविटी करता है तो दिखाता है घर पे जाके. इसलिए यह स्कूल में लगाने के बाद मेरा बच्चा का भविष्य बहुत अच्छा है सोच रहा हूँ. ये थैंक यू. ஆக்சுவலாக இங்கே டீச்சர்ஸோட பேர் வந்து முக்கால்வாசி நம்ம வீட்டில் சொல்லுவோம், ஸ்வேதாவும் சுபத்தியாவும் சேர்த்து ஏன்னா சொல்லிகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக லாஸ்ட் நான் 1 வீக்கில் எனக்கு தெரிஞ்சு 3 days வரல, ஒரு நாள் தான் ஸ்கூல் நடந்திருக்கு. ஒரு வாரமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்வேதா அவன் வரலப்பா இதே தான் அவன் சொல்கிறதே வார்த்தை. ஸோ எனக்கு இதே தெரியுது எவ்வளோ பாண்டிங் இருக்குது டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே நான் எல்லா மேம் பேருமே வரிசையாக சொல்லுவோம். இந்த யார் சொன்னாங்க உனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்டால் அந்த மேம் பேரை சொல்லி இவங்க தான் சொன்னாங்க, அர்ச்சனா மேம் சொன்னாங்க, தாரிகா மேம் சொன்னாங்க, இந்த மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதுலேயே தெரியுது எவ்வளோ பாண்டிங் இருக்குது. கிளாஸ் டீச்சர் மட்டும் இல்லாமல் எல்லா டீச்சருமே பாண்டிங் இருக்காங்க அப்படின்றது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இது மற்ற இடத்துல நடக்குமான்னு தெரியல, பட் இங்கே எனக்கு அது நல்லாவே தெரியுது. ஆக்சுவலாக சொல்கிற அந்த கேள்வி ரியலி தேங்க்யூ ஹாப்பி டீச்சர் சார். அதுதான் சார் வேணும். ஆக்சுவலி டீச்சர்ஸ் நாங்கள் நினைக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளை கேர் பண்ணணும். நான் வந்து போன இதில் சொன்னது தான் இப்போ சொல்கிறேன், குழந்தைங்க நல்லா கேர் பண்ணுற மாதிரி. பிகாஸ் இது வந்து இப்போ தான் ப்ரீ ஸ்கூல் இல்லையா, லைக் ஸ்கூல் இல்லை, இப்போ தான் பசங்க வந்து இப்போ தான் வந்து உள்ள அந்த ஸ்கூலுன்ற ஒரு கல்ச்சருக்குள்ளே வராங்க. அவங்க பேரண்ட்ஸ் தாண்டி அவங்களோட ஃபேமிலிஸ் தாண்டி வந்து ஒரு வெளியில் சோஷியல் ஆஃபீஸாக ஒரு இடத்துக்கு வந்து எனக்கு வந்து கேரிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அந்த இடத்துல வந்து எனக்கு 100% ஃபுல்ஃபில் பண்ண ஒரு பிளேஸ் இல்லை. ஸோ லைக் எஸ்பெஷலி கேரிங், அதை தாண்டி வந்து டீச்சிங்குமே வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. பிகாஸ் நான் ஸ்டார்டிங் எதிர்பார்த்தா ரொம்ப அதிகமாக சிலபஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நினச்சேன். பட் ஓகே கரெக்ட், இவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி இப்படி பண்ணால் தான் அப்புறம் அவங்க வந்து திடீர்னு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போதோ இல்லை வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் போகும்போதோ அப்போ அவங்க வந்து ஓவர் பலமாக ஃபீல் ஆகக்கூடாது. இப்போ இருந்தே அந்த ஒரு ஸ்லோ மூமெண்ட் வரணுன்ற மாதிரி பார்த்தா எஸ்பெஷலி ஸ்வேதா மேம் அண்ட் அர்ச்சனா மேம், லைக் அவங்க வந்து ஸ்வேதா மேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ ஸ்கூலும் பார்க்க ப்ளே ஸ்கூல் சாரி பார்க்கறத தாண்டி மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்துருக்காங்க. லைக் இன்னும் ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி இந்த ஸ்கூல் போவாங்க நான் பார்க்குறது. ஸோ அவங்க எல்லாம் அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அர்ச்சனா மேம் கரெக்டாக வராங்க, கரெக்டாக அவங்களுமே எல்லாமே எஜுகேட் பண்ணுறாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க 2 பேர் மேம் பார்த்தீங்கன்னா. ப்ளஸ் மற்றவங்க சோமியா மேம், தாரிக் மேம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தேங்க்யூ, ஹாப்பி டீச்சர்ஸ் டே, தேங்க்ஸ் ஃபார் கேரிங் அவர் சில்ட்ரன். பிகாஸ் நான் அந்த ஒரு ஆல்ரெடி வந்து வெண்பாவை சேர்த்து எனக்கு அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்ததுனால தான் நான் ஜீரோ திரும்ப கொண்டு சேர்க்கிறேன். ஒரு பேரண்ட்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு நாங்கள் எங்கே புரிஞ்சுக்க முடியுமோ உங்களோட 2வது குழந்தை எங்ககிட்ட வரப்போகிறோம். ஸோ அந்த வி ஆர் பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் திஸ்.
गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धे भवतु मे सदा। டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவங்க நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் அவங்களோட பர்த் ஆனிவர்சரிக்காக பண்ணோம். அவரோட இம்ப்ரெஷன் விஷன் வந்துட்டு எங்ககிட்ட இருக்கிற ஒரு டீச்சர்ஸ்கிட்ட இருக்கிற ரொம்ப ப்ரௌடாக எங்களால் சொல்ல முடியும். ₹100 ஃபீஸ் தான் ஒரு குழந்தை எங்கிட்ட படிக்கட்டுனா அவளுக்கு உங்களால் எழுதிக்க முடியுமா அந்த ஃபீஸ்? நான் உங்ககிட்ட ₹1 கேட்கறேன், எனக்கு உங்கள் குழந்தை படிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதே ஸ்கூலில் தான் படித்தேன். டில் 2nd ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்குமே எங்கள் அப்பாவோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் கோப்ப பண்ண முடியல. டில் 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ₹1 கூட என்கிட்ட அவங்க வந்து ஃபீஸ் பண்ணியிருக்கேன். அது எல்கேஜி டு 2nd ஸ்டாண்டர்ட். 5th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறப்ப சடன் ஸ்பைக் எங்கள் அப்பாவோட ஃபினான்ஷியல் பொசிஷன் ஒரே ஷாட்டில் அப்படி தூங்கி இறந்துச்சா இப்படியா அதே மாதிரி அப்படியே ஜம்ப் அடிச்சப்ப ஒரு ஹாப்பி எங்கள் அப்பாவுக்கு. சரி ஓகே இன்னும் நம்ம பொண்ணுக்கு நம்மளால ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு ஃபீஸே கட்ட ஆரம்பித்தாங்க. அண்ட் லைக் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சோடனே அந்த ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருந்தது. அண்ட் மயிலாடுதுறைக்கு நான் 6th ஸ்டாண்டர்ட் போகணும். போகிறப்ப எங்கள் அப்பா வந்துட்டு அந்த மிஸ்கிட்ட போய் கேட்குறாங்க, மகன் மிஸ் நீங்கள் என் பொண்ணை படிக்க வச்சுருக்கீங்க, இந்த ஸ்கூலுக்கு நான் என்ன செய்யணும், உங்களுக்கு இன்றைக்கி என்ன வேணும் அதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னோட பொண்ணு வந்துட்டு பெரிய பேரும் புகழும் வாங்கிடணும், இதை தவிர எனக்கு வந்து ஜெயந்திக்கிட்டே எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு. அந்த இம்ப்ரெஷன் இந்திய வரைக்குமே என்னோட மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய இம்ப்ரெஷன் அது. ஏன்னா எந்த வித ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்துட்டு டீச்சர்ஸால் மட்டும்தான் இருக்க முடியும். ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் என்னைக்கு இந்த இதில் வந்து வரீங்களோ ஜாயின் பண்ணுறீங்களோ அன்றைக்கி இந்த இடம் வந்துட்டு கண்டிப்பாக முழுமை பெறும் அப்படின்னு நம்புகிறேன். அவங்க கண்டிப்பாக உங்களோட ஸ்கூலை நான் பார்க்க வருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மகனா வி ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ லாட். ஸோ அதே ஏன்னா நான் வேறு ஸ்கூலுக்கு டிசி வாங்கிட்டு போகிறேங்கிறப்ப எங்கள் அப்பா கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இவன் வந்து ஐஏஎஸ் படிப்பாங்க. அப்படி தான் அவங்க எங்கள் அப்பா கிட்ட ஐடென்டிஃபை பண்ணி சொன்னது. ஒரு 1 year பிஃபோர் நான் நான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், வர முடியும் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை, நீ 1000 ஐஏஎஸ் ஆன அளவுக்கு நான் சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு. ஏன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறது இதுதான் எனக்கு பெரிய பெருமை. நீங்கள் என்ன இருக்காங்க எங்கள் பிளாசம் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் குருவா ஒரு அன்பான தாத்தா பாட்டியா பக்கத்துலேயே இருந்து எங்கள் குழந்தைகளை நீங்கள் வழி நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு சில ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லுதல் நம்ம நாட்டோட கலாச்சாரத்தோட பிணைந்தது. குருங்கிறவருக்கு வந்து நம்ம கடவுளுக்கு மாதா பிதா குரு 3வது இடத்துல நம்ம கொடுத்து கடவுளுக்கு கூட 4வது இடம் தான் நம்ம நாட்டில் கொடுத்துருக்கோம். ஆனந்தஸ்ய ஞானாங்கன சலாகையா சத்குரும் மேலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமகான்னு நம்ம வந்து தொன்று தொட்டு நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்தோட பிணைந்திருப்பது குரு வழிபாடு. 1967ஆம் வருஷம்னு நினைக்கிறேன். அப்போது நம்முடைய முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத், அவருடைய காலத்தில் துணை ஜனாதிபதியாக இருந்தவர் தான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். இந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 1967 அவர் ஜனாதிபதியாக இருந்தார். 2வது இந்தியாவின் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன். அவர் இங்கே தான் சென்னையில் அந்த காலத்தில் எட்வர்ட் எலியட்ஸ் ரோடுன்னு பேர், ஆங்கிலேயர்கள் ஆண்டதுனால அந்த ரோடு பேர். இன்னைக்கு அது ராதாகிருஷ்ணன் சாலைன்னு அவர் பேராலேயே வழங்கப்படுகிறது. அங்கே கிரிஜான்னு ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் தான் அவர் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்து வந்தார். அந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் கிட்ட போயிட்டு அவருடைய மாணாக்கர்கள் அவரை வந்து குருவாக நினைத்தவங்க, ஒரு சிறந்த வழிகாட்டி, சிறந்த ஆன்மீகவாதி, அப்படிப்பட்ட அவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட விரும்புகிறோம்னு சொன்னாங்க. கொண்டாடுவதை விட ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடணும் அப்பொழுது தான் அதை ஆரம்பித்தார். அன்றிலிருந்து இன்று வரை நம்ம ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. நம்ம நாட்டில் குரு பூர்ணிமா, நம்முடைய தமிழ் வருடம் சித்திரை வைகாசி முடிஞ்சு ஆனி மாதம் வந்து ஜூன் ஜூலை
அப்போ தான் வந்து அந்த பௌர்ணமி அன்று தான் குரு பூர்ணிமை. அன்னைக்கு பொதுவாக கலைகளை கற்றுக்கொண்டவங்க அவ்வளவு பேரும் நேர போய் அவங்க குருவுக்கு காணிக்கை செலுத்துவாங்க. இந்த வேதவியாசருக்கு அப்புறம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தான் இந்த குரு வழிபாடை திருப்பியும் துவக்கி வச்சார். அந்த பிரைமரி ஸ்கூல்ல தான் அது வைக்கப்படுகிறது. அந்த முதல் செங்கல்ல தான் அந்த ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியா, அதுவும் பெரிய பள்ளிக்கூடமா இருந்ததுன்னா 100 குழந்தைகள் 50 குழந்தைகள் ஒரு வகுப்புக்கு இருப்பாங்க. இந்த மாதிரி சிறிய பள்ளிக்கூடங்கள்ல 10 குழந்தைகளுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. ஒரு டீச்சர் மட்டும் இல்லை, இன்னொரு டீச்சர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கையை பார்வையிடுவாங்க, என்ன பண்றாங்க. அந்த பிரைமரி நர்சரி ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் அவங்க வைக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் தான். அதற்கு மேலே பெரிய மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் கட்டப்படுது. அந்த ஒரு தனி மனிதன் சிறந்த அறிவாளியா ஞானியா இருக்கிறான், பரிணமிக்கிறான்னா அந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். அந்த டீச்சர்ன்றவங்க தாய்மையோடு இருக்காங்க. ஒரு குழந்தை அழும்போது நிச்சயமாக ஜெயந்தி மேடம் அடிக்கடி கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் வார்த்தைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஆடிபிளாக இருக்கும். ஐ யூஸ் டு என்ஜாய். இந்த படத்துக்கு எல்லாம் கேட்டுட்ருப்பேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ ஜெயந்தி மேடம் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கூலை பற்றி வருங்கால ஸ்டூடெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணணும். தே ஹேவ் டு கோ ஹை லெவல். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வாழ்க்கை வளப்படும். முடிந்தால் உங்கள் சொந்த ஊர்களுக்கெல்லாம் போனால் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வாங்க. நாங்கள்லாம் இன்றைக்கும் 50 வருஷமாக நாங்கள் வந்து எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு 50 வருஷத்துக்கு முடிஞ்சோடனே பள்ளிக்கூட வாழ்வு முடிஞ்சு 50 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீச்சரையாக தேடி கண்டுபிடிச்சி அவங்கள நாங்கள் வந்து ஒரு மரியாதை பண்ணினோம். இன்க்ளூடிங் ராம்குமார் சார். ஸோ பல ப்ரொஃபஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் டீச்சிங் ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்தீங்க? நம்ம சொல்லி கொடுத்ததை அவங்க ஏதாவது ஒரு நாள் அதை ரெசிப்ரோகேட் பண்ணும் போது நமக்கு வரும் பாருங்க ஒரு ஹாப்பினஸ். இன்ஃபேக்ட் நான் வந்து அப்புறம் ஜெயந்தி மேம்லாம் கூப்பிட்டு மேம் பாருங்க மேம் எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்க மேம்னா அவங்க என்ன காலில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்க மேம் அதை பார்த்துட்டு போவேன் கூப்பிட்டு போவேன். பிகாஸ் ஐ ஃபீல் தட் இஸ் லைக் ட்ரூ ஹாப்பினஸ். அதுதான். இன்னொன்று, இந்த பிளாசம் ஸ்கூல்ல நீங்க ஆஃபீஸஸ் போறீங்க, நிறைய இடத்துல ஒர்க் பண்ண போறீங்க. நீங்க உங்க வார்ட்ரோப்ல இருக்க ஒரு ஓல்டஸ்ட் ட்ரெஸ் எடுத்துட்டு போட்டு போவீங்க, இல்லை நியூ ட்ரெஸ் போட்டுட்டு போவீங்க. உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் எல்லாம் வராது. நாங்கள் எங்கள் வார்ட்ரோப்ல இருக்க ஒரு ஓல்டஸ்ட் ட்ரெஸ்ஸு எங்கேயோ ஒரு மாதம் கழிச்சு எடுத்து போனால் கூட அன்றைக்கி வந்த உடனே கிட்ஸ் வந்து எங்களை ஐடென்டிஃபை பண்ணி எங்களை சொல்லுவாங்க, மேம் க்யூட்டாக இருக்கு மேம் ட்ரெஸ்ஸு. அந்த காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது ஃபீல்டில் கிடைச்சிருக்கா? வேற ஏதாவது எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. பட் we are all happy here, we are all blessed here. எங்களோட இந்த hours that we work here at Blossom, probably we forget everything. The entire stress we forget, and we are part and parcel of this world. In the kids oda world. So I totally love this job. Thank you ma'am. ஏன் சூஸ் பண்ணீங்க? நான் இப்போ சூஸ் பண்ணல. when I was studying 10th standard அப்போ நான் இந்த ஜாப் சூஸ் பண்ணேன், டீச்சிங். லைக் 10th படிக்கும்போது என்னோட ஜூனியர்ஸ்க்கு லைக் 5th standard 6th standard கிட்ஸ்க்கு வந்து அப்போலேருந்தே நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு. இப்போது நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணோம், அதெல்லாமே ஓகே, அதெல்லாம் வேண்டாம், நம்மளோட ப்ரொஃபஷன் இதுதான், நமக்கு வந்து ஐடிலாம் செட் ஆகாது, நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் அப்படின்னு சூஸ் பண்ணது தான் டீச்சிங் ப்ரொஃபஷன். லைக் நான் இப்போ ரீசெண்டாக ஃபீல் பண்ண இன்சிடெண்ட் வந்து, நான் 3 days லீவ் ஸ்கூலுக்கு. கிட்ஸ் இப்போ வந்த உடனே, மேம் ஏன் லீவ் போட்டீங்க, எங்கே போனீங்க, நாங்கள் உங்களுக்கு வீடியோ கால் பண்ண சொன்னோம், எந்த மேமுமே எனக்கு பண்ணலை. மேம் உங்கள் மேலெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது மேம், எந்த மேமுமே எங்களுக்கு வீடியோ கால் பண்ணி கொடுக்கல, நாங்கள் உங்களை மிஸ் பண்ணோம், உங்களை தேடணும். லைக் பேரண்ட்ஸும் அதை ஷேர் பண்ணாங்க, மேம் வீட்டில் வந்து சொன்னாங்க ஸ்வேதா மேம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னும்போது லைக் ஓகே, நம்ம ஏதோ ஒன்று நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம், கிட்ஸுக்கு நம்ம போய் ரீச் ஆகிருக்கோம் அப்படின்னும் போது ஏதோ ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்குது. லைக் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றது என்னோட விஷ். தேங்க்யூ மேம். ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணி குட் மார்னிங் மேம் அப்படி வந்து அந்த வாட் இஸ் தட், அந்த இது வந்து வேறு செக்டாரில் வராது. நம்ம ஹியூமன் கம்யூனிகேஷன் மாதிரி வேறு எதுவும் மிஷின் கம்யூனிகேஷன் தான் வருது. பேங்கிங்கில் வந்து ஓகே நம்ம போய் மிஷின் பார்ப்போம் வருவோம் அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து ஹியூமன் இன்ட்ராக்ஷன். அதே மாதிரி யங்கர் மைண்டுக்கு நம்ம வந்து டீச் பண்ணும்போது நம்மளும் இப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸை நம்ம வந்து அவங்களுக்கு இன்கல்கேட் பண்ணும்போது அந்த ரிசல்ட் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அப்புறம் தேங்க்யூ ஃபார் சார் அண்ட் மேம்.
நீங்கள் வந்து இவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணுறது. நான் 2-3 ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா செலிப்ரேஷனுக்கும் கிராண்டாக என்னோட சில்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக ஓகே நம்ம பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம்டா அப்படின்னு பிளான் போட்டு அந்த மாதிரி சீக்வெண்ட்டாக பண்ணுறது சான்ஸ். தேங்க்யூ. அதனால் எனக்கு வந்து என்னன்னா, இந்த ஸ்கூலுக்கும் நான் புதுசு தான், டீச்சிங் ஃபீல்டுக்குமே நான் புதுசு தான். லாஸ்ட் இயர் தான் நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன். லைக் அதுக்கப்புறம் வந்து வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வரும்போது ஐ லவ் கிட்ஸ். அது யோசிச்சும் போது நான் கொஞ்ச நாள் அப்படி கூட இருந்து கிட்ஸ் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு, தேர் வெரி இன்ட்ரெஸ்டிங். மோர் தென் அவங்களோட மைண்டில் ஓடுறது, அவங்களோட வேர்ல்டுன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வேர்ல்டில் நம்ம ஒரு பார்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும். ஏன்னா இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து இப்போ இருக்கிற இன்னசென்ஸும் இந்த அவங்களோட இமேஜினேஷனும் வந்துட்டு நம்மளால் கம்ப்ளீட்டே பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ அதில் ஒரு பார்ட்டாக நான் இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டு இந்த டீச்சிங் லைனில் நான் ஜாயின் பண்ணேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்கொயர்ட் மெனி ஸ்கூல்ஸ். நான் அதுவுமே பண்ணும்போது மேம்க்கு நான் காண்டாக்ட் பண்ணி அவங்க சொன்னாங்க, அவங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது ஓ இப்படியும் ஸ்கூல்ஸ் இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு இப்போ தான் தெரியும். லைக் எனக்கு மோர் ஆக்டிவிட்டீஸ், அந்த கம்யூனிகேஷன்ன்றது, அப்புறம் நிறையா வந்து ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், ஈவெண்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் வந்து பிளாசம்ஸ் ஜாயின் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி மேம். ஏன்னா என்னாலையுமே வந்து குழந்தைங்கக்கிட்ட அந்த ஒரு டீச் பண்ண முடியுன்றது வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு இது இருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் பிளாசம்ஸ். அந்த கிட்ஸ் கூட இருக்கிறதுமே வந்து எனக்கு அவங்க கூட நான் ரொம்பவே அட்டாச் ஆகிட்டேன் எனக்கு. ஸோ இதான் தேங்க்யூ. அட்டாச் ஆகிருக்கீங்கன்றது வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸுமே ஆக்சுவலாக எங்ககிட்ட வந்துட்டு சொல்லியிருக்காங்க. லைக் பர்சனலாலுமே எனக்கு நிறைய மெசேஜ் வந்திருக்கு. தாரிக் மேம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிட்டுக்கும் தாரிக் மேமுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ லைக் தேங்க்யூ. லைக் அவங்க அந்த செட்டில் டவுன் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ. நான் டான்ஸ் ஃபீல்டு அதை சொல்லிடுறேன். டான்ஸ் டீச்சரு, இந்த டீச்சர் தமிழ் டான்ஸ்னால டான்ஸ் ஃபீல்டு இன்னும் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தென் ஐ ஆஃப்டர் 10-15 years I know there is no difference between dance and education. Knowledge is a knowledge. சரஸ்வதி வந்து மீனியன்ஸ் தான் இருக்காங்க, சிவனும் டான்ஸில் தான் இருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் இது அப்போ சின்ன வயசு எல்கேஜி யூகேஜி பசங்கிட்டே நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க 35 years ஆகும்போது வில் பி நாலேஜ். எனக்கு வேலை தான் செய்யும், பட் யூ ஷுட் பி நாலேஜ், யூ கெட் ரெஸ்பெக்ட். நாங்கள் படிக்கும் போது எங்களுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸ் மாறல சார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் டீச்சராக இருந்தீங்க. அப்போ வந்து டீச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும் சார். இப்போ வந்து அங்கே ட்ராமாவும் அவர் தான், சிவாஜி அவர் தான், எம்ஜிஆரும் அவர் தான். அதனால டீச்சர்ஸ் தான் நமக்கு எல்லாமே. தேங்க்யூ சார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் என்னோடய ஃபீல்டு டோட்டலாக வேறு. நான் ஆக்சுவலி இருந்தது கால் சென்டரில் தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ரீட்டெயிலில் போயிட்டேன். என்னோடய லைஃப் ஃபுல்லாகவே ரீட்டெயிலில் தான் போச்சு. ஆல்மோஸ்ட் 12 years நான் ரீட்டெயிலில் தான் இருந்தேன். அங்கே ஸ்டோர் மேனேஜர், ஏரியா மேனேஜர், இந்த மாதிரி ஃபீனிக்ஸ் மால்லேயே எனக்கு 8 years போச்சு. ஸோ அந்த மாலில் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்போ உட்காந்து யோசிச்சும் போது நம்ம லைஃப்பில் என்ன பண்ணோம் அதை யோசிச்சப்போ எங்களுக்கு எதுவுமே தெரியல. சரி, எங்களுக்கு அப்போ தான் யோசித்து குழந்தைனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணதே அதுக்காக தான். குழந்தைங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை ஸ்டார்ட் பண்ணோன்ட்டு இந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு டீச்சிங்னா என்ன. ஏன்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க அதெல்லாம் ஓகே, பட் இங்கே வந்து நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும்போது அங்கே எப்படி இருக்குது, எப்படி நம்ம சொல்லி கொடுக்கணும், அதை கற்றுக்கவே எங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஒரு குழந்தைக்கு எப்படி அதுங்களுக்கு இப்போ நம்ம எல்லாருமே இப்போ எல்லா டீச்சர்ஸும் வந்து அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் டெய்லி. ஏன்னா ஒரு குழந்தையும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒரு குழந்தைங்கக்கிட்டேயும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும். ஸோ டீச்சிங்கில் அதுதான் நம்மளுக்கு மெயின்னு நாங்கள் யோசித்தோம். எங்கள் டீச்சர்ஸும் அதை தான் பண்ணுவாங்க. சார் நான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். நம்ம டீச்சிங் இருப்போம், அவர் வேறு மாதிரி பேசுவார்னால தான் அவர்கிட்ட போய் நான் ஆக்சுவலி இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா லைக் நான் சொன்ன மாதிரி ஐ எம் நியூ டு திஸ் ஃபீல்ட். இந்த இடத்துல வந்து நிறைய டவுட்ஸ் வரும். இது எப்படி மேம் இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா எப்படி புரியும், அந்த விதத்தில் வந்து எனக்கு டீச்சர்ஸ்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா மேம், ஸ்வேதா மேம், என்னோட ரொம்ப சீனியர்ஸ் அவங்க எல்லோரும்.
ஸோ நிறைய இடத்துல நான் கைட் பண்ணியிருக்காங்க. மேம் இப்படி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியும், இந்த ஹோம்ஒர்க் கொடுத்தா அவங்க எப்படி பண்ணுவாங்கன்றது எல்லாமே எனக்கு கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ மேம். இப்போ இந்த இடத்துல வந்து இதை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். You dynamic and motivator. I would like to call Archana to take over. ஒரு டீச்சரை பற்றி ஒரு மெமரி நாங்கள் 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி பார்க்குறப்போ வந்துட்டு அர்ச்சனாவை பற்றி யோசிச்சா ஒரு நாள் ஒரு பீரியடுமே மெமரி தான் இருக்கு. ஸோ அதில் ரீசெண்டாக வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அது அவங்களோட வந்துட்டு remarkable. Thank you so much, Archana. Very tenacious, determined and perseverer, Shweta. The influence of youth will never be erased. யோசிக்கணும்னா எனக்கு லாஸ்ட் இயர் ஒரு ஈவெண்ட் வச்சப்போ வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு பேட்டரி வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சு. நாங்கள் நார்மல் பேட்டரி தான் போட்டிருந்தோம், அது இதுவாகிடுச்சு. இங்கே குழந்தைங்க எல்லாம் லாஸ்ட் இயர் நீங்கள் செலிப்ரேஷன் வந்துருந்தீங்க, ஓப்பன் காம்படிஷன் அப்போ அந்த காம்படிஷன் அப்போ குழந்தைங்க எல்லாரும் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த பேட்டரி தீர்ந்ததுனால இங்கே வந்து குழந்தைங்க மைக்கில் பேசிகிட்டு இருக்காங்க, பட் கேட்கல, ஆடியன்ஸுக்கு கேட்கல. வித்தவுட் செகண்ட் தாட் அவங்க சிப்பர்ஸ் கூட போடலை, அப்படியே ஓடி போய் அங்கே போய் பேட்டரி வாங்கிட்டு வர்றாங்க. ஸோ அது எந்த ஒரு ஸ்டாஃப்மே எந்த ஒரு எங்ககிட்ட அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம், யாரையும் ஹெல்ப் கேட்டிருக்கலாம். லைக் அதை வந்துட்டு எனக்கு அந்த ரோட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, உங்கள் டீச்சர் செப்பல் கூட போடாமல் இப்போ ஓடிட்டு இருக்காங்க, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் பிளாசமோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதெல்லாம் என்னோட குழந்தை ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸ்வேதா. சென்சரி அண்ட் நர்ச்சரர் டாரிக் லைக் அவங்களே மென்ஷன் பண்ணாங்க. லைக் அவங்க நாங்கள் ஹையர் பண்ணி இன்டர்வியூ பண்ணப்போ நாங்கள் 2 பேருமே இன்டர்வியூ பண்ணோம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சைக்காலஜி முடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு அந்த குழந்தைங்களோட இருந்து அவங்க எப்படி இது பண்ணுறாங்கிற அந்த யங் மைண்ட்ஸோடு நான் வந்துட்டு இது பண்ண ஆசைப்படுறேங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டுமே தான் நாங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணோம். ஆல்மோஸ்ட் அவங்க நாங்கள் இன்டர்வியூ பண்ணப்போ க்ளோஸ் டு 15 ரெஸ்யூம்ஸ் வந்து நாங்கள் கோத்ரூ பண்ணோம். ஸோ அவங்க சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நாங்கள் தாரிக்கா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே நாங்கள் யோசிக்கிறோம். அண்ட் நாங்கள் இன்றைக்கி அதை நினைக்கிறோம், வி மேட் அ ரைட் சாய்ஸ். பிக்கப் பண்ண வருவீங்க இல்லையா, 1:30 to 2:30 வருவீங்க இல்லையா, அதுக்கும் முன்னாடி இங்கே ஒரு 15 to 20 minutes என்ன நடக்கும்னா கிரவுண்டில் அங்கேருந்து இங்கே ஓடி போவாங்க எல்லாருமே. அவங்க யாருன்னா தாரிக் மேம் பிடிக்கிறதுக்காக. அது என்னன்னா அந்த எனர்ஜி, லைக் அந்த குழந்தையா அந்த ஓடுறது, அவங்க முடிஞ்ச விளையாடுறது, அந்த இதெல்லாம் வந்துட்டு எதாலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவங்களும் கூப்பிடுவாங்க, போகலாமா கிரவுண்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எந்த இருந்தாலுமே அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவங்களுக்காக டெய்லியும் எனர்ஜி லெவலை வந்துட்டு ஒரு மணி கூட அவங்ககிட்ட குறைக்காமல் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸிங். தேங்க்யூ தாரி. அவங்களோட அந்த நரேஷனே சரி, லைக் அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களா நரேட் பண்ணுவாங்க. லைக் ஒரு கதை சொல்லிட்டு நம்மளாம் அப்படியே கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து முன்னு தூங்கிடுவோம். அவங்களோட அந்த நரேஷன், அந்த ஃப்ளோ, அந்த ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாமே வந்துட்டு தன்னை தான் வந்துட்டு ஒரு கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒரு கிளாஸுக்கும் தான் தன்னை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். என்ன ஜஸ்ட் இந்த புக்கு இந்த பேஜ் தானே இருக்கு, இதை எனக்கு முடிச்சுக்கணும், இதுதானே என்னோட கரிக்குலம், இதுதானே என்னோட ஒர்க், அப்படி கிடையாது. டெய்லியுமே ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக வரக்கூடிய ஒரு ஸ்டாஃப். தேங்க்யூ ஸோ மச் சோனியா. உங்களோட எஃபர்ட் டெய்லியுமே வந்துட்டு அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண விதமும் வித்தின் 3 months ஸோ இன்ட்ரெஸ்ட், வி ஆர் ஸோ இன்ட்ரெஸ்ட். குமார் சாரை பற்றி பேசணுன்னாலே ரிதம் நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரிதம், ஃப்ளோ அண்ட் மூமெண்ட் எஜுகேட்டர் ராம்குமார் சார். சார் நீங்கள் லாஸ்ட் இயர் ஆனுவல் டே அப்போ விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. எங்களோட குழந்தைங்க அந்த ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப லைக் சேரோ ஸ்டூலோ எதுவுமே அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அப்படியே மணல் உட்காந்து நீங்கள் எல்லாருமே அதை விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் என்னோட குழந்தை அங்கே ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்கா, அவள் வந்துட்டு மறந்துடக்கூடாது ஸ்டெப், அவளுக்கு வந்துட்டு நான் பின்னாடி கைட்லைன்ஸாகவே இருக்கணும் அப்படிங்கிறது. டான்ஸுங்கிறது வந்துட்டு இங்கே பிளாசமுக்கு படிக்கிற குழந்தைக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்சே கண்டிப்பாக இருக்காது. அதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய எஃபர்ட்ஸு. ஸோ நீங்கள் ஃப்ரைடே பார்க்குற ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு பின்னாடியுமே ஒரு ப்ரிப்பேர்டு கரிக்குலம் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு லிஸ்னிங் ஸ்கில்ஸ்லேருந்து அதை எனாக்ட் பண்ணுற ஸ்கில்ஸ்லேருந்து அதில் எல்லாமே எம்பட் ஆனது தான் அந்த டான்ஸ். ஜஸ்ட் மேபி நாங்கள் வந்துட்டு ஃபியூ இதுதான் வந்துட்டு நாங்கள் கிளிப்ஸ் போடுறோம் வீடியோவாக. பட் ஆனால் அதுக்கும் பின்னாடி அவரோட நரேஷன் அதிகமாக இருக்கும்.
லைக் அந்த குழந்தைக்கு அதை வந்துட்டு ஏன் பண்ணுறாரு, என்ன ஸ்கில் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறாரு, அது எல்லாமே வந்துட்டு அந்த நரேஷன் எனக்கு முன்னாடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். நடிப்புங்கிறதும் நாட்டியம்ங்கிறதும் நடிப்பு இருந்தால் தான் நாட்டியம் ஆட முடியும். என்ன நம்ம ஒரு உருவகப்படுத்துகிறோமோ அபிநயம் பண்ணுறோமோ அது அந்த டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் அதை பண்ணணும்னா அதுகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அங்க அசைவுகள்லாம் இல்லாத ட்ராமாவோ டான்ஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு 25 வருஷம் அமைச்சூர் ஆர்டிஸ்டாகவும் இருந்தோம், அதனால தெரியும். இப்போ யாரும் ட்ராமா பார்க்கறது இல்லை, அதனால இல்லை. எங்களுக்கு எல்லாம் இசை தெரிஞ்சாகணும், நாட்டியம் தெரிஞ்சாகணும், பாட தெரியணும், அப்போ தான் முடியும். ஏன்னா பட்டி தொட்டிகள் எல்லாம் பல தலைப்புகளில் நாங்கள் ட்ராமா போடுவோம். ஒரு நாளைக்கு ஹிஸ்டாரிக்கல், ஒரு நாள். அதனால் அந்த டான்ஸினுடைய மகத்துவம் நல்லாவே தெரியும். இப்போ நான் உங்ககிட்ட கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறேன்னா இது கூட ஒரு அபிநயம் தான். இப்படி பண்ணால் என்னன்னு உங்களுக்கு தெரியும், கோபத்தினுடைய எழுச்சின்னு. இதை மாதிரி சந்தோஷத்தை நம்ம இப்படி பண்ணுறோம், பூன்னா இப்படி காமிக்கிறோம். இதெல்லாம் அந்த ட்ராமாலையும் டான்ஸ்லையும் அந்த குழந்தைகள் கற்றுக்கொண்டா அவங்க பாடி லாங்குவேஜ் இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு ஆசான் இருந்தால் தான் அதை சரியாக வடிவமைக்க முடியும் அந்த குழந்தைகள். இன்னைக்கு வர முடியல. லைக் மென்டல் ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் அவேக்கனர் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த நாலேஜ் இல்லாமல் போகிற குழந்தைங்க எங்ககிட்ட நிறைய டியூஷன்ஸ் வந்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே அந்த பேசிக் நாலேஜ்லேருந்தே ஸ்ட்ரெச் பண்ணி அவரும் லைக் அவர் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், அவர் ப்ரீஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் மாதிரியே தான் அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் இன்றைக்கி ஜாயின் பண்ண முடியல. பட் தேங்க்யூ சுந்தர் சார். ஹிந்தி இவங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வர கிட்ஸ் எல்லாருக்குமே ஹிந்திங்கிறது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா தமிழ் அளவுக்கு அவங்களுக்கு ஹிந்தி ஆயிடுச்சு. லைக் அவங்கக்கிட்ட போயிட்டு நார்மலாக ஹிந்தியில் எல்லாருமே இப்போ கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு செட்டில் டவுன் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கள ஹிந்திங்கிறது ஒரு பயம் இல்லை, அது ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் தான் அப்படிங்கிறத செட்டில் டவுன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். கேப்பபிலிட்டியில் எங்களுக்கு வேணுங்கிறதுக்காகவே தான் அவங்க நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஒரு செலிப்ரேஷன்லேயும் சரி, ஒரு இதுலேயும் சரி, நாங்கள் எல்லோரும் 8 மணிக்கு ஒரு 7 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அவங்க காலையில் 5 மணிலேருந்து வேலை செய்வாங்க. ஒரு நாள் இந்த ஸ்கூல் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கும் அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு 3 மந்த்ஸாக லைக் அந்த அளவுக்கு பொறுமை, இந்த ஏஜில் அந்த அளவுக்கு பொறுமைகள் ஒரு சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகி அது தானாக இயல்பில் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அவங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்குறதுலேயே காலையில் 10 மணிக்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஓகேன்னு சொன்னால் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அது ஜாயின் பண்ணுவேன். அது எனக்கு ஒரு வேலை வேணுங்கிறதுக்காக கிடையாது. அந்த ஒரு இன்வால்மெண்ட், அந்த இன்ட்ரெஸ்டியாசெல்லாம் இயற்கையிலே குழந்தைங்க மேலே அன்பு இருந்தால் மட்டும்தான் முடியும். டெய்லியுமே அவங்க முடிக்கிறப்பெல்லாம் இப்போ கூட டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரோஸ் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் இவங்க நினைட்டு இருந்தாங்க, ஒரு குழந்தை எடுத்துகிட்டு போய் ரோஸ் வேகமாக கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் அவங்க கிட்ட கிரியேட் ஆகிருக்கு. தேங்க்யூ விஷாக்கா ஃபார் ஆல் த கிரேட் திங்ஸ் தட் யூ ஆர் டூயிங் ஃபார் ஹியர். ஸோ வித்தவுட் யுவர் சப்போர்ட் அண்ட் விஷாக்கா திஸ் இஸ் நாட் ஈஸி. ஐயோ இந்த சாட்டே பிஸியாக இருக்கும் அதெல்லாம் சொல்லி போகிற நான் ஓடணும். ஆனால் நீங்கள் எனக்காக வந்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நீங்கள் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனே ஒரு காலத்தில் நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பி. அந்த ஹாப்பியை இப்போ நீங்கள் காமிக்க போகிறீங்க. ஓகேவா சார்? நீங்கள் இப்போ என்ன ஆட்டினீங்களா இப்போ ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம். ஓகேவா சார்? ஆமாம் ஹைஃபை சார், ஹைஃபை சார், டான்ஸ் மாஸ்டர் சும்மா இருக்குங்க சார். உட்காந்துருக்கவங்க உட்காந்துக்கிட்டே பண்ணுங்க. ஜஸ்ட் ஹேண்ட், ஓகேவா? ஹேண்ட்ஸ் அப் சார், ரெண்டு ஹேண்ட் ஹேண்ட்ஸ் அப். வெரி குட் சார். டவுன், ஹேண்ட்ஸ் அப், டவுன், ஹேண்ட்ஸ் அப், டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப், டவுன். ஓகேவா? ரெண்டு கையுமே ஒரு ரைட் சைடு. உங்களுக்கு எது ரைட் சைடு, எடிட்டிங் ரைட் சைடு. ஓகேவா? அவ்வளோதான். இது கொஞ்சம் இந்த சைடு ஜஸ்ட் ரோல், இல்லைன்னா ஷோல்டர் சார். நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்கம்மா, அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? Again the same, repeat same thing and shake.
கிட்ஸ் எல்லா கிட்ஸும் வாங்க இங்கே வந்துங்க பயான் கம் 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 ரெடியாக இருக்காங்க வாங்க கிட்ஸ் கம் கம் ஹியர் எல்லா கிட்ஸ் வாங்க பேரண்ட்ஸும் வரவங்க வரலாம் இல்லை அங்கேயே ஆடுறவங்க ஆடலாம் You're glowing, you color and fracture the light. You can't help but shine. And I know that you carry the world on your back. But look at you tonight. The lights, your face, your eyes, exploding like fireworks in the sky. Sapphire, touching on your body while you're pushing on me. Don't you in the party? I could. You're glowing, you color and fracture the light. You can't help but shine. And I know that you carry the world on your back. But look at you tonight. The lights, your face, your eyes, exploding like fireworks in the sky. Sapphire, touching on your body while you're pushing on me. Don't you in the party? I could. You're glowing, you color and fracture the light. இங்கே ப்ரீகேஜிலே நாங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம் சார். ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சைல்டு. ஸோ எங்களுக்கு தெரியல ஃபஸ்ட்டு சைல்டு நம்ம ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது நம்ம யூஸ்வலாக வந்து இங்கிலீஷ் ஸ்கூல் ஜாயின் பண்ணோம். எங்கள் எது நல்லா இருக்குங்கிறது எங்கள் ஆக்சுவலாக வந்து இதில் சம்திங் பைக்கில் வந்து நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணும்போது 2-3 ஸ்கூல் எங்களுக்கு சொன்னாங்க சார், பக்கத்தில் பிளான் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. நான் இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு மேம் கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்கிறது சொன்ன ஒரு இது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஃபார் இப்போ வரைக்கும் நாங்கள் ஹாப்பி. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஃபீட்பேக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ப்ரீகேஜி மேம், அர்ச்சனா மேம், இதுக்கு முன்னாடி இருந்த மேம், ஸ்வேதா மேம் எல்லாம் வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் ஆகிட்டோம் இப்போதைக்கு. அவன் சொல்கிறேன் மேம்க்கு நாளைக்கு படுத்துறேன், தாரிக் மேம் நாளைக்கு படுத்துறேன். ஸோ ஹி வாஸ் க்ளோஸ்லி அட்டாச் வித் டீச்சர்ஸ் மேம். ஸோ இவங்க சரி ரொம்ப எக்ஸ்ட்ரானிக்காக ஒர்க் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் நீங்கள் போடுறீங்க பாட்டுக்கு டே டுடே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணாங்கிறது. ஸோ அதில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபார் ஐ எம் குட் மேம், சாட்டிஸ்ஃபைட். இப்போ என்ன சொல்கிறது, உங்களுடைய டீச்சிங்ஸ் 100% நான் இருக்கேன் மேம். ஓகேங்களா? ஸோ லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக தயானோட பேக்கில் ஒரு நாளைக்கு மிஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ அவங்க வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க, வேறு ஒரு குழந்தையோட பாக்ஸ் வந்துருக்கு, நாளைக்கு கொடுத்துருக்காங்க. மறுநாள் வந்துட்டு அந்த பாக்ஸ்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ஹார்டின் ஷேப்பில் வந்துட்டு ஒரு சின்ன வேர்ட் வந்து அவளுக்காக வச்சா, ரொம்ப ஸ்வீட் வச்சு தேங்க்யூ ஐ லவ் யூ செல்லம்மான்னு சொல்லிட்டு அதில் வந்துருந்தது. லைக் ஐ மீன் அந்த ஒரு மூமெண்ட்லாம் வந்துட்டு வி ஆர் ஸோ இம்ப்ரெஸ். லைக் ஐ மீன் நாங்கள் யோசிச்சிருக்கோம், நாங்கள் Miladi Nabi celebration point of view, we requesting Bayan parent and Hasan parent to share இது எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், இது இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு முன்னாடி என்ன எப்படி இருக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. நாங்கள் அந்த ஆக்டிவிட்டி செலிப்ரேட் பண்ண அப்போ வந்துட்டு ஒரு ஸ்டெப் பண்ணி எங்களுக்கு அந்த சாங் எல்லாமே முன்னாடி எங்களுக்கு கைடன்ஸாக வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். 3 months தான் ஆகுது. பட் பார்க்குறோம் சில ஸ்கூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்காங்க. ஒரு பேரண்ட்ஸே மிங்கிள் ஆக முடியாமல் நம்மளோட ஒப்பீனியன்லாம் ஷேர் பண்ண முடியாமல் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. தேங்க்யூ மேம். அப்புறம் பார்க்குறேன் டீச்சர்ஸ் வந்து மற்ற ஜாப் மாதிரி கிடையாது. எனக்கு தெரியும், நான் ஃபுல்லாக டீச்சர் பேக்ரவுண்ட் தான். அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருமே. அது வந்து ரொம்ப எஃபர்ட். எல்லாரும் நார்மலாக சொல்லிடுவாங்க டீச்சர் தானே அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து இப்போ வந்து ஐடியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாம், ஏன்னா ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம், ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் டீச்சர் வந்து அப்படி கிடையாது, ஃபுல் எஃபர்ட் போடணும். எங்களுக்கே தெரியும், கொஞ்சம் திரும்பினா அவ்வளோதான், எங்கேயாவது போய் கீழே வந்துடுவோம். ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் எப்படி சொல்லுவாங்க மேம் வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இல்லை நாங்கள் எங்கள் சைல்டில் க்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க. தேங்க்யூ மேம். Kishoda Appa, first of all, happy Teachers Day. So
இந்த ஸ்கூல் வந்து எங்களுக்கு ரொம்ப பர்சனலாகவும் க்ளோஸு அண்டு அகாடமிக்காகவும் க்ளோஸு. பிகாஸ் லதீஷ் வந்து ஒரு 2 வயசு இருக்கும்போதே நாங்கள் இந்த ஸ்கூலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். தென் வந்துட்டு ஒரு கரண்ட் 2 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ் வந்து எங்களுக்கு வந்துட்டு அக்ஷரா மேம். ஏன்னா வந்து டோன்ட் மிஸ்டேக், அதர் ஸ்டாஃப்ஸும் ஓகே, பட் வந்துட்டு இவங்க வந்துட்டு ப்ளஸ் வந்துட்டு லதீஷோட எல்லாமே பார்த்துட்டே இருப்பாங்க, எல்லா குழந்தையும் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் எங்கள் குழந்தை ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ப்ளஸ் இவங்களோட அந்த யூடியூப் ஸ்பிரிட், எவ்ரி ஈவெண்ட் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் கூட ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதுக்காக குழந்தைங்க நிறைய பேர் வருவாங்க. இப்போ கூட லதீஷ் அப்படியே வந்துட்டான், அவங்க பேச சொல்லணுன்னே அவங்க அம்மா ஃபஸ்ட்டு போனாங்க, பின்னாடி அவனும் போயிட்டான். மோர் இன்னும் இந்த ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி விட இன்னும் நல்லா நிறைய ஸ்டாண்டர்ட்ஸும் வரணும். அதுக்கு என்னோட விஷஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட். I was in a situation where I was finding for a school for both of my children. At that time in Google I was searching and I got the phone number of Jai's ma'am. I still remember the assurance she gave me while I was joining my kids. As it is a new town and new language, I was very happy to find also daycare and this play school, like preschool. And my children were also very comfortable with the staff here. And they are not willing to come home. If I come early also they are saying, no, I will stay here for some while. And at home also they will be speaking around, like I will tell to Jayanti ma'am if you are doing any wrong, like they both will be having a conversation. And I know, I mean I didn't interact with all of you, but I know all of your names because they will be telling, you're chanting at home. Soumya ma'am and Sweta ma'am, Akshara ma'am and Tariq ma'am. Yeah. Thank you so much for that. அவளை ஆட்டோமேட்டிக்காக கிளம்பி ஸ்கூலுக்கு கரெக்டாக வந்துடுறா. ஒவ்வொரு மேமையும் பற்றி வந்து என்ன நடத்துனாங்க என்னன்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து போயிட்டு என்னோட பிடி மீட்டிங் சொன்னால் என்னோட கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அது மாதிரி எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ லைக் ஐ மீன் சாட்டர்டே அன்றைக்கி இந்த வெயிட்லேயும் உங்களோட ப்ரீஷியஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணி என்னோட டீச்சர்ஸை ஹானர் பண்ணதுக்காக, நம்மளோட டீச்சர்ஸை ஹானர் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார் ஃபார் யூர் டைம். தேங்க்யூ மேம் ஃபார் யூர் ப்ரீஷியஸ் டைம். பிஃபோர் வி அண்ட் எல்லாருமே உனக்கு பிடிக்கும். ஷேட்டா மேம் அக்ஷரா மேம் எடுக்க சொல்லிட்டே இருப்பா. அக்ஷரா மேம் தான் ஸோ அவங்க வந்து அவங்க எடுக்கிற மாதிரி எடுப்பா. ப்ளஸ் இவங்க